நல்லா ஆடுறதுக்காக ஒருத்தர் கிட்ட ஆட்சியை கொடுக்கணும்னா பிரபுதேவா கிட்ட தான் கொடுக்கணும். நல்லா நடிப்பாராம்பா அவரு, டாக்டரா நடிச்சிருக்காராவா ஊசி போட்டு வந்துருவான், போலீஸா நடிச்சிருக்காராவா அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவான், வக்கீலா நடிச்சிருக்காரா வா அவர்கிட்ட போய் டைவர்ஸ் கேஸ கொடுத்துட்டு வருவோன்னு போவோமா? ஆர்கே நகர்மணி அக்கா 1000 ரூபாய்க்கு பேசுற மாதிரி பேசலையே, ஏதோ 50,000 ரூபாய் வாங்கிட்டு வாய்க்கிலேயே பேசுற மாதிரி தான் இருக்கு. நல்லா ஆடுறாருன்றதுக்காக எல்லாம் ஆட்சி கொடுத்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா பிரபுதேவா ஐயா அவர்கள் தான் கொடுக்கணும் ஆட்சி அப்படின்றாங்க. அப்பனா கூப்பிட்டு கொடுக்கணும் தானே உங்க கட்சியில ஒரு எம்பி சீட்டு. டாக்டரா நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி கொடுத்துட முடியுமா? போலீஸா நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி கொடுத்துட முடியுமா? வக்கீலா நடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஆட்சி கொடுத்துட முடியுமா? நல்லா நடிக்கிறாருன்றதுக்காக எல்லாம் ஆட்சி கொடுத்துட முடியுமா அப்படின்றாங்க. ரொம்ப அற்புதமா அழகா நடிச்சிருக்காரு உங்க டெப்டி சிஎம் அவர்கள். ஓகே ஓகே படத்துல அவருக்கு எப்படி மேடம் கொடுத்தீங்க டெப்டி சிஎம்? செய்க தரமான செய்க. போலீஸாவும் நடிச்சிருக்காரு, எப்படி கொடுத்தீங்க அவருக்கு டெப்டி சிஎம்மா? வக்கீலாவும் நடிச்சிருக்காரு, எப்படி கொடுத்தீங்க அவருக்கு டெப்டி சிஎம்மா? வாங்கணுமா வாய்க்கிலேயே பேசணுமா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும் மேடம். யாருக்கு ஆட்சி கொடுக்கணும் அப்படின்றது மக்கள் முடிவு பண்றாங்க. இனி வரலாறு பேசும். நன்றி. மறந்துடாதீங்க.